குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக தமிழகம் வருகை தருவதையொட்டி சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பாவேந்தன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாவேந்தன், தற்பொழுது குடியரசுத் தலைவருடைய தமிழகம் வருகையொட்டி என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? வணக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக இன்று தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறார். இன்று சென்னை வரும் அவர் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இருக்கக்கூடிய நடைபெறும் சிஐடி யூனியன் வங்கியின் 120ஆம் ஆண்டு விழாவில் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். அதன் தொடர்ச்சியாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கலந்து கொள்கிறார். அதாவது சிட்டி யூனியன் வங்கியின் 120ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அவர் நாளை காலை சென்னையில் இருந்து விமானம் மூலமாக புறப்படும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருச்சி செல்கிறார். பின்னர் திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் செல்கிறார். அங்கு நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். அதன் தொடர்ச்சியாக பின்னர் ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி சென்று ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. திருச்சியிலிருந்து அந்த சாமி தரிசனம் செய்த பிறகு திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட உள்ளார் குடியரசுத் தலைவர். இதன் வாயிலாக சென்னை வருகையை ஒட்டி குடியரசுத் தலைவரின் சென்னை வருகையை ஒட்டி சென்னை அதன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்கக்கூடாது என சென்னை கமிஷனர் அருண் உத்தரவிட்டிருந்த நிலையில ட்ரோன்கள் பறப்பதற்கு சென்னை முழுவதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக சென்னை வருகையை ஒட்டி சென்னை, திருச்சி, திருவாரூர், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் மாவட்டங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி ஆலோசிக்க சென்னை விமான நிலையத்தில் சிறப்பு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள், மத்திய உளவுத்துறை அதிகாரிகள், விஐபி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள், சென்னை காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகையை ஒட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருந்த நிலையில தற்போது சென்னை விமான நிலையத்துல 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டு இருக்கிறது. இதே பாதுகாப்பு தான் நிகழ்ச்சி நடைபெறும் நந்தம்பாக்கத்திலும் போடப்பட்டு இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்.